யூடிவி நேயர்களுக்கு வணக்கம். யூடிவியில் புதிதாக ஜோதிட நேரம் நிகழ்ச்சி இன்று முதல் உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கிறது. ஜோதிடம் என்பது என்ன? 12 கட்டங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவருடைய பிறந்த நேரம், நாள் போன்றவற்றை வைத்து கணிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அவர் பிறந்த நேரத்தை வைத்தே அவர் எவ்வாறான கல்வியாளராக வளருவார், அல்லது சிறந்த அரசியல்வாதியாகவோ அல்லது சிறந்த நிர்வாகியாகவோ எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்பது இந்த ஜோதிடம் மூலம் கணிக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஜோதிடத்தில் அபார நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தமிழர்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஒவ்வொரு ஜோதிட கணிதமும் இவர்களுக்கு கணித்து சொல்லுகிறது. அவ்வாறு தங்களுடைய ஜாதகம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக யூடிவியின் மூலம் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய நிகழ்காலம், உங்களுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நம்முடைய ஜோதிடர்கள் கணித்து தர தயாராக இருக்கிறார்கள். அதேபோன்று இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புலிப்பாண்டி ஜோதிடர் திரு சுரேஷ் பாபு அவர்கள். இவர் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்தும் இவரிடம் ஜோதிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பல்வேறு பயன்களை பெற்ற நிறைய ஜாதகஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் எப்படி இவர் இங்கிருந்து கொண்டே ஜாதகத்தை எல்லாம் கணித்து சொல்லுகிறார், இவரை நாடி வருகிறவர்களுக்கு இவர் ஜோதிடத்தை எப்படி கணித்து சொல்கிறார் என்ற பல்வேறு விவரங்களை நாம் இவரோடு பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ மக்களுக்கு வணக்கம். வணக்கம். ஜோதிடம் என்பது ஒரு அபார நம்பிக்கையானது. இங்கே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஜோதிடமும் ஆலயங்களும் தெய்வங்களும் ஒன்றாக இணைந்தே இருக்கின்றன. இந்த ஜோதிட பரிகாரங்கள் என்பது ஆலயங்களிலே போய் உங்களுடைய பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிடத்தில் கணிச்சு சொல்லுது. இப்போ 12 ராசிகள், இதை வைத்து எப்படி ஒருவருடைய ஜாதகத்தை கணிக்க முடிகிறது? எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் ஜமீன்களுக்கும் உண்டாயிருந்த காலகட்டங்களில் விராகி முனிவர்களாலும் மற்றும் பெரிய சான்றோர்களாலும் சித்தர்களாலும் உருவாக்கப்பட்ட அடிப்படையில் அன்று அரசர்களுக்காக இருந்த தன்மை மாறி அரச சிற்றரசர்களெல்லாம் உடைப்பட்டு தனித்தனி நாடுகளாக பிரியும் உள்ள சூழ்நிலையில் இது பொதுமக்களுக்கு பரவியதாக தான் வரலாறுகள் உள்ளது. அப்போ அரசர்களுக்கு மட்டும்தான் அவங்க குழந்தைகளுக்கு அவங்க பிறப்பு, அவங்க நாடு, எந்த நாடை பிடிக்கிறது, எந்தெந்த இடத்துல போய் நம்ம ஜெயிக்கிறதுங்கிற தன்மைக்காக இந்த ஜோதிடத்தை அவங்க ஒரு பெரிய பெரிய ஆசான்களை, ஜோதிட ஆசான்களை தன்னுள் வைத்திருந்தார். பெரிய மன்னர்கள் எல்லாம் ஆஸ்தான ஜோதிடர்களை வச்சிருந்தாங்க. இன்றைக்கும் கூட வசதி படைத்தவர்களுக்கு அது அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காலத்தில் மன்னர் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாதுன்னா இவர் எதிர்காலத்தில் நாடாழ்வாரா அப்படின்னு சொல்லி உடனடியாக கணிச்சு சொல்ல மாதிரி இருக்கிற ஜோதிடர்களை கூப்பிடுவாங்க. அது பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி கணிக்கப்பட்டதில் ஏதாவது இல்லை இவர் நாடாள மாட்டார், உங்களுடைய வாரிசு நாடாளாது அப்படிங்கிற சம்பவங்கள் நடந்திருக்கு? அதுக்கு ஏதாவது? கண்டிப்பாக இருக்குது. சொல்லுங்கள். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஜோதிடர்கிட்ட நம்ம போய் முதல் தன்மையாக நம்ம ஒரு 4 கேள்வியை கேட்டால் அவர் உண்மையான ஜோதிடரா இல்லையான்னு தெரிகிறதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அவரவர் கர்ம வினைகளின்படி அவரவருக்கு விதிக்கப்பட்டது தான் ஜாதகம். தான் பிறந்த நாளிகை நேரம் எல்லாரும் உலகில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் ஒரே டைமில் பிறந்தால் கூட பிறப்பின் இடம், அந்த பிறந்த இடம், தான் பிறக்கின்ற நேரம், நாளிகை இதை வைத்து கணிக்கும்போது லக்னம் என்ற அடிப்படையில் உயிராகிய லக்னமும், ராசி என்ற அடிப்படையில் சந்திரன் என்ற இடம் உடலுக்காகவும் அதாவது நிர்ணயிக்கப்படுகிறது ஜாதகத்தில், ஜோதிடத்தில். இந்த நிர்ணயம்ங்கிறது பொதுவாக இந்த 10 ரூபா புக்கை வாங்கி எல்லாருக்கும் ஒரே ராசி, என் ராசிக்கு ஒத்து வரல, ஓ ராசிக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறதுங்கிறது பொது பலனாகவே அமையிறது. அதில் என்னோட எதிர்ப்பான கருத்துக்களை தான் நான் சொல்ல வேண்டியது வரும். இப்போ ஒருத்தருக்கு மேசராசினா 1,00,000 பேருக்கு மேசராசி இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பயன் கிடைக்கிறதுங்கிறது 100க்கு 100 உண்மை கிடையாது. இது ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க.
அதே மாதிரி ஒரு 10 ரூபா புக்கை வாங்கி ஒரு ஜோதிடம் வந்து ஒரு திருமண பொருத்தத்துக்கு ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தில் உள்ள நட்சத்திரத்தை மட்டும் வச்சு 10 பொருத்தத்தை அப்படியே போட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பொருத்தம் எடுத்துடலாம். 10 பொருத்தம் வந்து 7 பொருத்தம் அமையுது. 5க்கு மேலே வாங்கினா ஃபுல் மார்க்கு, 7க்கு வாங்கினா மார்க்கு ஒத்துக்கிறலான்னு சொல்கிறேன். அது கிடையவே கிடையாது. இன்றைய என்னோட மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புதிய செய்தியை அதை வந்து நான் அறிவிக்கிறேன். இது பொதுப்படையான ஜோதிடம், யாருக்கும் பயன் அளிக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தாண்டு பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய ஜோதிடர்கள் அவங்களுடைய கணிப்புப்படி இப்போ ராசிகளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை வந்து அதை கூட பின் பண்ணி தான் அடிச்சிருவாங்க. யாரும் அதை திறந்து பார்த்து. அது ஏன்னா அது ஒரு விற்பனை, அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஜோதிடம் என்னைக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே அதோட கலைத்தன்மையை அது இழந்து வருது. ஒரு டாக்டர்கிட்ட போய் தவறான ஊசி போட்டு அந்த இழப்பு அந்த ஒரு மக்களுக்கு ஏற்படும் போது அங்கே போய் ஆஸ்பத்திரியில் அங்கங்கே முற்றுகையிடுறீங்க. ஆனால் ஒரு ஜோதிடர் வந்து தவறு சொன்னால் ஜோதிடர் மேலே தவறு செலுத்தாமல் ஜோதிடத்தின் மேலே குற்றம் சாட்டுவது எந்த வகையில் நியாயம்? ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஜோதிடர்கள் மேலே இருக்கிற தப்பை ஜோதிடத்தின் மீது சுமத்துவது என்பது இன்றைக்கி வாடிக்கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் தங்கள் போர்டு போட்டு நாங்கள் வந்து 10,000 ரூபாய் கட்டி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் நான் உங்களுடைய வாழ்க்கையை கணிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கட்டம், இப்போ ஒரு குறிப்பாக ஒரு துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ராசி இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்கிறது? துலாம் ராசிக்காரர்களுக்கு பொது பலனாக சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து 7.5 சனி காலம்ங்கிறது இந்த 7.5 வருட ஆண்டுகள் கிட்டத்தட்ட இப்போ ஜனவரியிலிருந்து அதிசாரத்தில் வந்து மாறுறாரு. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அது இருக்குது? அது துலா ராசிக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்டதுக்கு துலா ராசியை பொறுத்தளவு நான் சொல்கிறேன். அது அதிசார நிலைமையை தனுசுக்கு வர்றாரு சனி. அந்த சனி என்ன பண்ணுறாருன்னா இந்த 7.5 வருட காலம் கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம்னா 7 வருஷமும் 5 மாதமும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 7.5 வருட காலத்தில் 7 வருஷம் 5 மாதம், இனி ஒரு 55-52 நாள் இருக்குது. அந்த நாட்களில் அவர் அதிசாரம் பெற்று உங்களுக்கு தனுசுக்கு வர்றார். தனுசுக்கு வரும்போது அவர் ஆரம்பத்தில் துளாராசிக்காரங்களுக்கு ஆரம்ப சனியாக இருந்தாலும் ரெண்டாவது உள்ள சனி காலம், 3வது உள்ள சனி காலங்களில் இந்த 2வது சனி வந்து யோக சனியாக தான் இருக்காருன்னு எல்லாரும் உள்ள கணிப்பு வருது. ஆனால் அவரவர் திசை புத்தி லக்னத்திற்கு உயிராகிய லக்னத்திற்கு அதிலிருந்து கணிக்கப்பட்டு அவர் பிறப்பில் வந்து ஒரு மனிதனுக்கு சராசரி ஆயுள் வந்து 120 வருஷம் போட்டு கண்டிப்பாக ஜாதகத்தில் 9 கிரகங்களும் அந்த பங்கு வகிச்சுக்கிறாங்க. அந்த 9 பங்கு வகிச்சுக்கிற போது இவர் எந்த லக்னத்தில் பிறக்கும்போது எந்த நாளிகையில் பிறந்து கணிச்சு வர லக்னம் வந்து அவங்களுக்கு திசை இருப்பு கழிஞ்சு வந்து, உதாரணத்துக்கு ராகு திசையில் பிறக்கிறாரு ஒருத்தர், அவருக்கு ஒரு 50 வயது 52 வயது ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அன்றைக்கி ராகு திசை இருப்பில் அவர் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னா அவருக்கு அந்த சித்திரை சுவாதி சதயம் அந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ராகுவோட திசையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை போட்டு பேலன்ஸு உள்ள மீதமுள்ள திசையை வந்து போடுறாங்க. அதிலிருந்து அவர் கணக்கெடுத்து வரும்போது திசையின் பலன் வந்து உங்களுக்கு மதியாகும். சுற்றுவட்ட பாதையில் அன்றாட கிரகங்களின் சுழற்சி வந்து கதியாகும். உங்கள் பிறந்த லக்னத்தை எடுத்து பார்த்தா 12 கட்டத்தை பார்த்து இவர் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் வாழ்வார், இவரோட ஆயுள் காலம் இவ்வளவு, இவர் இன்னென்ன துறையில் சிறந்து விளங்குவார், இன்னென்னதில் வந்து நஷ்டமடைவார், மனைவி இப்படி அமையும், கணவன் ஸ்தானம் இப்படி அமையும், இல்லை பிள்ளைங்கள் ஸ்தானம் இப்படி அமையும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விதிக்கப்படுறது லக்னத்தை பொறுத்து. இந்த லக்னத்திலிருந்து கிரகங்கள் அன்றாட நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கிற கோச்சார பலன்களுக்கும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கர்மாவின் வினைப்படி நீங்கள் பிறந்ததுக்கு உள்ள காலகட்டத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் எடுத்தோன்னே நான் இந்த ராசி எனக்கு இந்த ராசியில் இப்போ யோகம் வந்துடுமா அவயோகம் வந்துடுமாங்கிறது தவறான கேள்வியாக தான் என்னோட கருத்து. உங்களுடைய ஜாதகத்தின்படி இப்போ 12 கட்டங்கள் இருக்குது. இந்த கட்டத்தில் எந்த இடத்துல எந்த கோள்கள் இருக்குது அப்படிங்கிறது தானே இந்த ஜாதகருடைய கணிப்பாக இருக்குது. அவங்க பிறந்த தேதி, அப்போ பிறந்த தேதியை வந்து அவருடைய குணாதிசயங்களை சொல்லிவிட முடியுமா? லக்னத்தை பொறுத்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அவர் பிறந்த லக்னமாக அமைகிறது
அவர் பிறந்த டைம் நாளிகையை கணக்கு வச்சு அன்னைக்கு உள்ள பஞ்சாங்கத்தில் அன்னைக்கு எந்த நட்சத்திரம் வந்து இருப்பாமையுது, அவர் எந்த நாளிகைக்குள்ளே அவர் பிறக்கிறாரு, அதிலிருந்து கணிச்சு 2 நாளிகைன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை கழித்து வர்ற அந்த அவர் பிறந்த நாளிகைக்கு வந்து உட்கார்ற இடம் எதுவோ அதுதான் அவர் லக்னம் அமையுது. அந்த லக்னமே அவரை வந்து அவரோட சுயத்தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அப்போ உங்களுக்கு சரியான பிறந்த நேரமும் சரியான தேதியும் கிடைச்சா ஒரு மனிதனுடைய அவங்களுடைய நடவடிக்கைகள் நடைமுறை பாவனைகளை சொல்லிவிட முடியும் இல்லையா? கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். அதில் ஒரு சின்ன திருத்தம் எப்படின்னா, பிறந்த நேரம், பிறந்த நாள், நட்சத்திரம் அதை சொல்லி போடுறோம். அதில் பிறந்த வருடம், பிறந்த மாதம், பிறந்த தேதி, பிறந்த இடமும் ரொம்ப முக்கியமாகுது. ஏன்னா அச்சாம்சம் திரேகாம்சம் மாறுது. நம்ம பூமியோட சுற்றுவட்ட பாதையில் இந்த 90 டிகிரிஸில் வந்து சில விஷயங்கள் சுற்றுவட்ட பாதை வரும்போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அச்சாம்சம் அமைகிறதா நம்ம இதில் வந்து சயின்ஸில் படிச்சிருக்கோம், அறிவியலில் படிச்சிருக்கோம். அது தன்மையின் அமைந்தே வந்து. ஆனால் உலகத்தில் எல்லாம் ஒரே டைமில் பிறக்கிறாங்கன்னு ஒரே மாதிரி இருக்காங்களா? கிடையாது. என்னென்ன அச்சாம்சத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னம் மாறும், திசைகளும் மாறும், புத்திகளும் மாறும், நாளும் மாறும், கிழமையும் மாறும். இப்போது நீங்கள் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் பிறந்தவர், அவர் சொல்லாமல் வராரு, உங்களோட ஜோதிடத்தை எடுத்து வராரு, அவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு வந்து ஜோதிடத்தில் கணித்து சொல்லிவிட முடியுமா? அதாவது அவர் பிறந்த ஊரை வச்சு சொன்னால் மட்டும்தான் நம்ம கணிக்க முடியும். அவர் எந்த ஊரில் பிறந்தாருங்கிறத வந்து கணிப்புக்கே வராது. அப்படியா? பிறந்த இடத்த சொல்லாமல் கணிப்பே வராது. சில ஜோதிடர்கள் ஆழி தாண்டிய பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு காலத்தில் நாடி ஜோதிடம் வந்து அகஸ்தியர் முனிவர் சொல்லியிருக்காரு. அது முறையாக இன்றைக்கி பயன்படுத்ததா இல்லையான்னு சொன்னால் அது எனக்கு அதில் ஈடுபாடும் கிடையாது, நாட்டமும் கிடையாது. ஆனால் அதை பற்றி தெரியாத விஷயத்தை நான் இங்கே உட்புகுத்த விரும்பலை. இல்லை, ஒரு ஜோதிடம் இப்போ ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோம். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமண பொருத்தம் பார்க்குறாங்க, 9 பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலையும் சிலருடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதாக அமையாமல் இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்? ஜாதகத்தில் பிரச்சனையா, அல்லது அந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் சொன்னபடி அந்த லக்னங்களில் இருக்கிற விஷயங்களை பார்க்காமல் செய்வதன் காரணமா? கண்டிப்பாக. அதாவது வதுவும் வரணும், வதுங்கிறது பெண்ணு, வரணுங்கிறது ஆண். அவரோட லக்னம், அவரோட ராசி, அவரோட நட்சத்திரம், ராசி நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த லக்னத்திற்கு, இந்த ராசிக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு அமைகிறது அப்படின்னு சொல்ல பெண்ணுக்கும் ஆணுக்கும் விதிக்கப்படுற அந்த 10 பொருத்தத்தை எடுக்கிறோம். ஆனால் ஒரு லக்னத்திற்கு 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் கெட்டு போயிருச்சுன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையாது. இது என்ன வயலின் ஏன் அமையாது? எல்லாரும் வந்து இப்போ சிலர் நல்லா இருக்காங்க, சிலர் வந்து இப்படி இருக்காங்க, நான் மனைவி இழந்துட்டேன், நான் 2 குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குங்கிற காலங்கள் என்னென்னா, இந்த 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிறது மனைவி கணவன் ஸ்தானம். ஆணுக்கு பெண் ஸ்தானமும் மனைவி ஸ்தானமும், பெண்ணுக்கு கணவன் ஸ்தானமாக அமையுது. இந்த 7ஆம் இடம் அதாவது கணவன் மனைவியுள்ள அந்யோன்யத்தை, அவங்களுள்ள உறவில் உள்ள அந்யோன்யத்தை குறிக்கிறதும், 2ஆம் இடம் வந்து அவங்களுள்ள குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறதும், 8ஆம் இடம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தன்மைகளை, எத்தனை வருஷம் அவங்க வந்து கணவன் மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதும், இங்கே கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்குள்ள வருமானம் வேணும்ல, அதுக்கு ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்தையும், இந்த 10ஆம் இடம் செய்கிற தொழிலில் லாபமாக நஷ்டமாக வருதா இல்லையான்னு தெரிகிறதுக்கு 11ஆம் இடத்தையும், இந்த 11ஆம் இந்த இடங்களை வைத்து வந்து செய்கிறது தான் திருமண பொருத்தம் கரெக்டாக இருக்கும். இல்லையே 10 பொருத்தத்தை பார்த்தேன், நட்சத்திரத்தை பார்த்தேன், ராசியை பார்த்தேன்னு சொல்லி முடிக்கிற கல்யாணம்லாம் கண்டிப்பாக என்னோட அனுபவத்தில் நான் இந்த 35 வருட ஜாதகம் படித்து வந்த காலங்களில் பார்த்த ஜாதகங்களில் நிறைய தோல்விகள் தான் நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த நம்மளுடைய கவிஞருடைய பாடல் எனக்கு நினைவுக்கு வருது. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடவுள் வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு டாக்டருக்கு ஒரு பெண் படிச்சிருச்சுன்னா அதுக்கு டாக்டர் மாப்பிள்ளையை தான் தேடணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது மாதிரி ஏற்கனவே அது அமைய பெற்றது தானா, அல்லது இதே மாதிரி தேடும்போது அமையுதா? என்னை பொறுத்தளவு நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வியாக தான் நினைக்கிறேன். எப்படின்னா,
அவரவர் கர்ம விதினைப்படி தான் திருமணங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம். இது ஏற்கனவே ஃபிக்ஸடு தான். நமக்கு பென்ட்ரைவில் சிப்பில் ஏற்றி வச்சு ஃபிக்ஸாக அனுப்பி விட்டாச்சு உலகத்தில். அதுக்கு மேலே நம்ம இது முடியுதா அது முடியுதா இது நடக்குமா அது நடக்குமாங்கிற கேள்விக்குறிக்கு அர்த்தம் கிடையாது. ஒன்று, எல்லாரும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல உள்ள ஆர்வமும் நாட்டமும் தான் செய்கிற கர்ம வினைகள் சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியறதில்ல கவனம் செலுத்துறதில்லை. தான் செய்கிற காரியங்கள் நல்லதாக இருக்கா, தான் செய்கிற பாவங்கள் பிதிர்தோஷமாகி பிள்ளைகளுக்கு பாதிக்குது. தன் ஒரு பெண்ணை சரியான முறையில் திருமணம் பண்ணி அந்த திருமணத்தில் தடங்கள் ஏற்பட்டு அந்த பிள்ளையை நம்ம இன்னைக்கு அனுப்பி விட்டுறோம். ஒரு பெண் குழந்தைக்குள்ள பாவத்தை ஏற்றால் நாளை தன் மகளே தன் வீட்டில் தனக்கு கணவனை விட்டு பிரிந்து தனக்கு அதாவது அவதிக்குள்ளான நிலைமையை நமக்கு உருவாக்குறதுக்கு கர்ம வினை. இந்த கர்ம வினைகளை இந்த 9 கிரகங்களும் விட்டு வைக்கவில்லை. ஏன்னா அவர் வினையை அவர் அனுபவத்தே ஆக வேண்டும். இந்த தன்மையின் அடிப்படையில் தான் அவங்க கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஒத்துக்கிற விஷயம் தான். அழுத்தமான விஷயம் தான். நேயர்களே, ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இன்னைக்கு ஒரு மருத்துவராக இருக்கிற ஒரு பெண்ணையே திருமணம் செய்யலாம், அல்லது ஒரு என்ஜினியரையே திருமணம் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி அமைகிற திருமணங்கள் கூட ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதான் என்று நம்முடைய புலிப்பாண்டி ஜோதிடர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இது உண்மை என்பதையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நன்றாக படித்த ஒரு அறிவாளியான ஒரு பெண்ணுக்கு குறைந்த கல்வியாளரான மாப்பிள்ளை அமைகிறதும் உண்டு, ஏருக்கு மாறான வாழ்க்கை அமைகிறதும் உண்டு. அதே மாதிரி ஒரு சிறந்த படிப்பாளியாக இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு ஒரு சுமாரான பெண் அமைகிறதும் இருக்குது. ஸோ இது ஜாதகத்தினுடைய வழிமுறைகள் தான். இது நடக்குதா? கரெக்டாக. அதாவது 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். ஓகே. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். ஓகே. அந்த குடும்பஸ்தானத்தில் நிற்கிற கிரகங்களும் அதாவது 3 சப்ஜெக்டாக அங்கே 3 இடத்த வைக்கிறாங்க. அது 3 டிபார்ட்மெண்ட் ஆகுது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் கலஸ்தரக்காரகன்னு சொல்கிற சுக்கிரன் நிலையையும், வாக்குஸ்தானாதிபதி புத்திரன் வித்யாகாரகனுங்கிற அறிவுத்தன்மையையும், தனக்காரகனான குடும்பத்துக்குள்ள வருமானத்தை கொடுக்குற தனக்காரகனான குருவையும் நிர்ணயித்து இந்த 3 கிரகங்கள் எந்த 12 ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல வலுவாக இருக்காங்களா வலு குறைவாக இருக்காங்களான்னு பார்த்து சொல்கிறதுல இந்த கேள்வியில் நிறைய அர்த்தம் இருக்குது நீங்கள் கேட்டதில். அந்த 2ஆம் இடம்ங்கிறது படித்த பெண்ணா படித்த ஆணா அங்கிறதுக்கு புதனை நம்ம நிர்ணயிக்கிறோம். அவர் தான் கல்விக்கு அதிபதியாக அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அது தன்மையை வச்சு நல்ல பெண் அமைகிறது. இந்த சுக்கிரன் மனைவி அழகாக இருக்கிறதா, அவங்க நல்லா வாழ்க்கை தன்மையில் ஒன்றி போகிறவரா அப்படிங்கிற தன்மையை சுக்கிரனையும், இந்த குடும்பம் நடத்துறதுக்கு வருமானம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா, அது ரொம்ப முக்கியம். வெறும் கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வச்சுட்டு குடும்பத்தை என்னமோ பண்ணிக்கிங்கன்னா வருமானம் இல்லாத குடும்பம் எப்படி அந்த நிர்கதி நிலைமை தான் ஆகும். அது கஷ்டத்துக்குள்ளாகிற நிலைமை. அப்போ தனகாரன் குருவையும் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரே தொழில் பல பேர் செய்வாங்க. அந்த தொழிலில் ஒருத்தர் ஓஹோன்னு மேலே வந்துடுவார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் பல லட்சம் ரூபாய் நஷ்டமாகி அல்லது இழந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இது மாதிரியான கோடீஸ்வரராக இருந்து இன்றைக்கி நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். ஓகே. நிறைய பார்த்துருக்கேன்னா எந்த ஊரில் இருக்காங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். சொல்லுங்கள். அதாவது எனக்கு பாலமுருகன்னு சொல்லி கடலூர்லேருந்து கூப்பிட்டுருந்தார். ஓகே. அவருக்கு 10ஆம் இடத்தோட ஸ்தானாதிபதியும் 9 கோடிய பாக்கியாதிபதியும் நல்ல நிலையில் இருந்துட்டு அடுத்து வர அதே 9 கோடிய பாதகாதிபதி திசை நடத்தும் போது என்ன ஆகுனா, அப்பா சம்பாரித்து வச்ச சொத்தெல்லாம் கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்குள்ள எல்லாமே அழிஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் 15 கோடி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே முடிக்கிறார். இதனோட நிலைமை என்ன? ஐயா எனக்கு ஒரு வழி காமிங்க, நானும் என் மனைவியும் இப்போ தற்கொலைக்கு முயற்சியில் இருக்கோம், உங்களோட அடுத்து வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால்
நான் இதிலிருந்து நிவர்த்தி ஆகிறதா இல்லைன்னு இந்த இக்கட்டான காலகட்டத்துக்கு என்னை உருவாக்கிட்டாங்க. அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து கணிச்சு பார்க்கும்போது சில நிலவயங்கள் தவறாக இருந்தது. ஆனால் அதாவது சாதகமாகவும் சில கிரகங்கள் அடுத்து இருக்குது. அதாவது மனித வாழ்வில் இதுவும் கடந்து போகும்ங்கிற ஒரு பெரிய உயரிய தத்துவம் ஒன்று இருக்குது. சரியா? இந்த இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு மந்திரத்தை எல்லாரும் வச்சுக்கிட்டோன்னா இன்னைக்கு இது இப்படி இருக்கும், நாளைக்கு இப்படி மாறும். மாற்றம்ங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதனால் இதுவே ஃபிக்ஸடுங்கிற மாதிரி எதுவுமே யாரும் தீர்மானம் பண்ணிடாதீங்க. நமக்கு வாழ்க்கை இருக்குது. கஷ்டம் இருந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிறவங்கிட்ட தான் எல்லா அறிவுகளும் பக்குவமும் வரும். நிச்சயமா இந்த பக்குவ மனப்பான்மையை அடைகிறது எப்போது? அவன் எல்லா வித பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் போது தான் அவன் யார் என்னன்னு தெரிய வைக்கிறாங்க இந்த கிரகங்கள். என்ன நேரிலே ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுபவமும் துன்பமும் வேதனைகளையும் சுமந்து அதன் பிறவே ஒரு மனிதன் பக்குவமாகிறான். இது ஜாதக பலன்களுடைய வாழ்க்கை முறையில் அமைய பெற்றது தான். இது ஒருத்தனுக்கு துன்பம் வருது அப்படின்னாக்க அதுவும் வாழ்க்கையில் உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு எழுத்துலேருந்து வர்றது தான். எனவே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்திங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கடலூரில் இருக்கிறவர் ஒரு கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு 15 கோடி ரூபாய் வச்சு இப்போ கூலி வேலைக்கு போகிறத சொல்கிறீங்க. இதே போன்று சாதாரணமாக இருந்தவங்க மிக உயரத்துக்கு போனவங்க யாராவது உங்களால் சொல்ல முடியுமா? உங்களிடம் வந்த ஜோதிடர். கண்டிப்பாக சாதாரணமாக இருந்தவங்கன்னா இப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படி கவனித்து சொல்கிறாங்க, சிலருக்கு பிறக்கும்போது ஜாதகம், அதாவது விதியின் பயனுங்கிறது ஜாதகம் நல்ல கட்டங்களோட நல்ல கிரகங்களோட ஆட்சி உச்சம் எல்லா 3 கிரகம் உச்சம்னு சொன்னால் பெரிய யோகங்கிறாங்க. அதாவது மாலை யோகம், குருச்சந்திர யோகம், கலஸ்தர யோகம், இந்த யோகங்கள் நிறையா இருக்குது. அதை நிறையா சொல்லிட்டு போகலாம். அந்த யோகங்கள் அமையப்பட்ட ஜாதகமாக இருக்கும். ஆனால் அவருக்கு யோகமான திசை வருதாங்கிறத ரொம்ப முக்கியம். இந்த யோகமான திசை பிறக்கிறதுக்கு முன்பு கடந்து போகிறதுக்கும் இறந்து போகிற பெண் வர்றதுக்குள்ள யோக திசைகள் நிறைய ஜாதகருக்கு இருக்குது. ஒரு மனிதன் வாழும்போது அவன் வாழுகின்ற காலத்தில் இளமையிலிருந்து 50 வயது அந்த இளமை வாழுகின்ற காலம்ங்கிறது ஒரு நடுவயதுங்கிறது வாழுகின்ற காலமாக இருக்கு. கண்டிப்பாக அது தன் கணவன் தன் பிள்ளைங்கள் தன் மனைவியாக இருந்த கணவனையும் கணவனாக இருந்த மனைவியும் தன் குடும்பத்தானரையும் காப்பாற்றி செல்வதற்குண்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது எதுன்னா அந்த யோக திசை. யோக திசையை நம்ம பசிக்கும்போது சாப்பிட்லன்னா பின்ன எதுக்கு சாப்பாடு? அந்த சாப்பாடு நல்ல பசி இருக்கும்போது நல்ல சாப்பாடு கிடைச்சாதான் அந்த பசியின் அருமை தெரிந்து அந்த உணவுக்கு அர்த்தம் இருக்குது. பசி கெட்டு எது வேணாலும் சாப்பிட்லாங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு நமக்கு அங்கே நல்ல சாப்பாடு இருந்தானா கெட்ட சாப்பாடு இருந்தானா பார்க்க மாட்டோம். அதுபோல் நமக்கு நடத்துகிற திசைகள் நம்ம வாழுகின்ற காலங்களில் யோகமாக போனாலே அது பெரிய விஷயமா இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் அவங்க ஒரு சில நண்பர்களுக்கு நிறைய நடந்திருக்கு. இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு யோக காலம்னு நடந்திருக்கு. இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு அவயோக காலம்னு சொல்லி சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகர் பாவர் சுபர்னு இருக்காங்க. அதை வைத்தே தீர்மானிக்கிறது. அப்போ இது பெரிய ஒரு சூட்சுமம் இதில் அடங்கியிருக்கு. நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல ஆர்வம் உலக மக்கள் எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் எதிர்காலத்தை அறிந்துக்கிறத விஷயத்தில் அது பாமரப்பட்ட மக்கள்லேருந்து பெரிய கோடீஸ்வரன் வர ஒரு சூட்சம் ஒன்று இருக்குது. அதை உணர்த்துவதே ஜோதிடமாகும். இப்போ ஒரு குழந்தை சுக்கிர திசையில் பிறக்குதுன்னு வைப்போம். இப்போ சுக்கிர திசை அப்படின்னாக்க அவனுக்கு சுக்கிர திசை அடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஏன்னா அவனுக்கு எல்லா செல்வமும் வந்துடும். இது என்ன மாதிரியான நடைமுறையில் இருக்குது? சுக்கிர திசையில் பிறக்கிறாரு அல்லது சுக்கிர திசை வந்துருச்சு, இப்போ எத்தனை வயதில் ஒருத்தருக்கு சுக்கிர திசை வரும் இல்லை வராமலே போகுமா? குட்டி சுக்கிரன் பொழப்பு கெடுக்குன்னு சொல்லுவாங்க. குட்டி சுக்கிரன் குடிகெடுக்கும் பொழப்பு கெடுக்கும். சரி, நான் கிராமத்து பாணிப்பில் சொன்னேன். ஓகே, குட்டி சக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்தோன்னே அந்த சுக்கிர திசையாக இருந்தாலும் எந்த கெட்ட திசை எந்த நல்ல திசையாக இருந்தாலும் 12 வயது வரை அந்த பலன் தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் செய்ய முடியும், குழந்தைக்கு
காரியம் கிடையாது. நேரத்துக்கு ஏதோ சாப்பாடு கிடச்சிடும், அதுக்கு துணிமணிகள் கிடச்சிடும், அதுக்கு கஷ்டம்ங்கிறது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்குமைங்கிற தன்மையில் எந்தெந்த ஜாதகருக்கு எந்தெந்த லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் யோகத்தை செய்யும்னு சில விஷயம் இருக்குது. சிலர் ஜோதிடர்கிட்ட போனோன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சுக்கிர திசை வந்துருச்சுங்க, உச்சத்தில் இருக்கான், ஆட்சியில் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆமாம், உச்சத்தில் இருக்கிற சுக்கிரன் பட்ட பாடு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தவங்களும் நிறையா இருக்காங்க. சுக்கிரனால் பெரிய யோகத்தை அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு 10ல் சுக்கிரன் உச்சம். அந்த அம்மாவுக்கு மிதுன லக்னம் 10ல் உச்சம் அடைந்ததுனால அவங்க கிட்டத்தட்ட 2 வயசில் 2 வயசு 4 மாதம் சில்லறையில் அவங்க கேது புத்தி திசையில் பிறக்கிறாங்க இருப்பில். அவங்களுக்கு 2 வயசுலேருந்தே சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆகும்போது 22 வயது வரை அவங்க ஒரு உயர்நிலைக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து சூரியன் வரும்போது அவங்களும் சூரியன் ஒரு உன்னதமான இடத்துலேருந்து அவங்கள நடத்திட்டு போகுது. இந்த தன்மை தான் எந்த லக்னத்திற்கு சுக்கிரன் யோகத்தை செய்யும், எந்த லக்னத்திற்கு அவயோகத்தை செய்யும்ங்கிறது ரொம்ப விஷயம். சனி வந்தால் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, 7ரை சனி, இந்த சனி எல்லாருக்கும் பாதிப்படையாது. சுக்கிரனை கேட்டது மாதிரி இந்த பக்கம் பார்த்தா பயங்கிறது சனி மேலே, எல்லாருக்கும் சனி மேலே ஒரு பயமும் சுக்கிரன் மேலே ஒரு தீவிர பற்றுதல் இருக்கு. உனக்கு சாதாரணமாக பேசும்போது சொல்லுவாங்க, உனக்கு என்னடா சுக்கிர திசை அடிக்குது? அது கிடையவே கிடையாது. சனி பெரிய பெரிய வேலைகளை செஞ்சுட்டு போவார். சனி மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறது எந்த கிரகத்தில் எந்த கிரகத்துக்கும் கிடையாது. சனி முடியும் போது அவங்களுக்கு பெரிய பலனை கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடியும் போது கிடையாது. அவர் பொதுவாகவே அவர் ஒரு யோகராக இருந்தால் அவருக்கு மாதிரி கொடுக்குறவர் யாரும் கிடையாது. அவயோக யார் இருந்தால் அவர் மாதிரி கெடுக்கிறதும் யாரும் கிடையாது. தண்டனையை அந்த காலத்தில் அதே நேரத்தில் நிறைவேற்றுவார். கோர்ட்டு பெண்டிங்கு வாய்தாலாம் கிடையாது சனிக்கு. இந்த தன்மையில் தான் இந்த கிரகங்கள் அமையுது. இதை நம்ம தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10 பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறதும், சுக்கிரன் யோகமாக உட்காந்துருக்கார், ஆட்சியாக உட்காந்துருக்காருன்னு அந்த லக்னத்திற்கு ஒரு நல்லவரா கெட்டவரான்னு தெரியாமல் நீ இந்த தொழிலை தொடங்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அறிவுரை சொல்லி அனுப்பும்போது அவங்க அதிலிருந்து அழிஞ்சு போகிறதும் உள்ள தன்மையை தான் காமிக்குது. இப்போ சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்தா திருமணம் ஆகட்டப்பா உனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட ஜாதக பலன் தானா? கண்டிப்பாக. ஒரு மனைவி அமைஞ்ச பிறகு உள்ள யோகமும் மனைவி அமைஞ்ச பிறகு உள்ள ரோட்டுக்கு வர்றதுள்ள தன்மையும் சிலருக்கு இருக்கும். கண்டிப்பாக அது 7ஆம் இடத்தை தன்மையை பொறுத்து, 2ஆம் இடத்தின் தன்மையை பொறுத்து, அதே சொன்ன மாதிரி அந்த தன்மையை வச்சு தான் மனைவி வந்த பிறகு ஒரு சிலர் பயங்கர யோகமாயிருவாங்க. மனைவி வந்த பிறகு சிலர் ரோட்டுக்கும் வந்துடுவாங்க. இது அந்த ஜாதகத்தை 2 பேரை நம்ம 2 பேரையும் பொருத்தம் பார்க்குறதுல உள்ள தவறுகளும் நியாயங்களுக்கு கிடைக்கிற இது பரிசு. இப்போது ஜோதிடம் பார்த்து திருமணம் செய்கிறாங்க, ரைட், ஓகே. இந்த இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் இந்த குடும்பம் நல்ல சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி எல்லா பெரியவர்கள் ஜோதிடர்கள்லாம் கலந்து பேசி திருமணம் பண்ணுறாங்க. சில நேரத்தில் அந்த பெண் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாமியாருக்கு அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது, அல்லது மாமனாருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, இல்லை குழந்தை கூட்டாளி ஒத்துக்க மாட்டேது, அல்லது குடும்பத்தை பிரிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதற்கும் ஜாதகத்துக்கும் தொடர்புண்டா, அல்லது இதற்கும் அவங்களுடைய மனதுக்கும் சம்பந்தம் உண்டா? மனநிலை ஒருவேளை ஒத்து போலன்னா இப்படி நடக்குமா? அதாவது கிரகங்களின் ஈர்ப்பு கண்ணார காண்பது. இப்போ கடவுள் இருக்காருங்கிறத பார்க்குறதுக்கு இதுவரை கண்டவர்கள் இல்லை, இல்லைங்கிற சொல்கிறத விட உணர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த உணர்வுங்கிறது நமக்கு எதன் மூலியமாக கிடைக்கிறதுன்னா கிரகம் மூலியமாக கிடைக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அடிப்படையில் நம்ம சூரியனை கண்ணார காண்கின்ற, நம்ம மேலே படுகின்ற, நம்ம அந்த ஒளிக்கதிர்கள் நம்ம மேலே படுகின்ற தன்மையவே கிரகத்தின் ஒரு உதாரணமாகவே காமிக்கலாம். அந்த உதாரணத்தில் சந்திரனை பார்க்கும்போது அதனுடைய ஒளியும் நமக்கு படுறதை கண்ணார பார்க்கலாம். இது மாதிரி கிரகங்கள் அங்கே உள்ளே இருந்து அங்கே நமக்கு சுற்றுவட்ட பாதையிலிருந்து நமக்கு அதோட காந்த சக்திகளை நமக்கு அளிக்கிறதில் உண்ட மன உணர்வுகள் வேறுபடுவதற்கு காரணம் என்னென்னா அந்த கிரகங்களின் ஈர்ப்பு தன்மை மட்டும்தான். இந்த மனோகாரகன்னு சொல்லி சந்திரனை ஏன் மனோகாரகன்னா சூரியனுடைய அருகில் சுழலும் கிரகமாக சந்திரன் நிர்ணயிச்சிருக்காங்க. அவர் தான் மனோ வலிமைக்கு உட்படுத்தப்படுகிறார். மனிதர்களின் மனங்களில் வாழ்பவர்
சிந்தனைக்கும் செயலுக்கும் அதிபதிங்கிறது சந்திரன். ஏன் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் கடல் கொந்தளிப்பும் அலைகளோட உக்கிரமும் ஜாஸ்தியாகுது கண்ணார காண்றோம்? இது ஏன் அந்த சந்திரனுடைய தன்மைகள் மாறுபடும் போது. இதே மாதிரி சந்திரன் மனித மனங்களிலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அவருக்கு சந்திரன் சில கட்டங்களில் லக்னத்திற்கு சில இடத்துல சரியாக அமையாத பட்சத்தில் நல்ல புத்தியை கூட கெட்ட புத்தியாக்கி சில பிரச்சனைகளை குடும்பத்தில் உண்டு பண்ணுறதுக்கும் தொழில் ஸ்தானங்கள் உண்டு பண்ணுறதுக்கும் தான் செய்கிற வேலைகளில் சில விஷயங்களில் தவறுதலாக போகிறதற்கும் காரணம்ங்கிறது மனோகாரகன். ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு குடும்பத்தில் எப்படியெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் மனோகாரன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதே நேரம் அதற்கும் தீர்வு உண்டு அப்படிங்கிறத ஜோதிடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போது ஒரு 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 குழந்தை இவனை பிறக்கும் போதே என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவர் பெரிய ஆளாக்கணும், படிக்க வைக்கணும், ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும், அல்லது இன்ஜினியர் படிக்க வைக்கணும், அல்லது சயின்டிஸ்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணிக்குவோம். ஆனால் ஒரு ஒரு குழந்தை என்ன படிக்கும் என்பது அவருடைய பிறப்பில் ஜாதகத்தில் கணிக்கப்படுகிறதா? கண்டிப்பாக கணிக்கலாம். ஒரு வாக்குஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் ஒரு வாழ்க்கை தன்மை கணிக்கிறதுங்கிறது முக்கியமாகுது. பொதுவாக கணிக்கிறது எப்படி இருந்தால் கூட 5ஆம் இடம் பூர்வீகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த 5ஆம் இடம் 8 சம்பந்தப்படவன் ஆகும்போது அவன் படித்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிப்பாரான். அப்படியும் இருக்கு. அந்த 5ஆம் இடம் 8 8 அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியோ அஷ்டமஸ்தானங்களோ ஏதாவது ஒரு நல்ல நிலையில் உள்ள நல்ல இடத்துல போய் உட்காரும்போது தீயவர் வீட்டில் இருந்தால் தீய பலன்கள் மாறுபட்டு போகும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறான். அப்போ இந்த தீய கிரகங்கள் தீய வீட்டில் அமர்வதும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல வீட்டில் அமையும் போது அந்த ஜாதகனுக்கு கடைசி வரை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க வேண்டியதாக நான் என்ன முத்தாய்ப்பா அதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது நிறைய பாடல்கள் இந்த ஜோதிடத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ பரணின்னா தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் அந்த மாதிரியான இருக்கா? இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இருப்பார், ஒரு அரசியல்வாதி வருவார், அல்லது தரணி ஆழ்வார், கலெக்டர் ஆவார், இல்லை இன்ஜினியர் ஆவார், சயின்டிஸ்ட் ஆவார் அப்படின்னு அந்த 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 அவர் பிறந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குது. ராசி பலன்படி இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பரணி தரணியாலும் கோட்டை கட்டி வாழும் இதெல்லாம் வார்த்தைக்கு வேணா சொல்லிக்கலாம் இல்லையா? அதில் நிறைய உள்ளர்த்தம் நிறைந்ததாக தான் நான் கருதுவேன். இது எப்படின்னா, நட்சத்திரங்கள் 27 பொய்யானவை கிடையாது. அது இந்த சூரிய குடும்பத்தில் இந்த நட்சத்திரங்கள் அந்த கிரகங்களின் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு தனித்தனி பாகைகளாக 4 பாகையாக பிரிக்கப்பட்டு அது சிலர் மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கிரகம் 3 பாகையை 3 நட்சத்திரத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ 9 கிரகமும் அந்த 3 நட்சத்திரத்தை எடுக்கும்போது 27 நட்சத்திரத்தை அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த நட்சத்திரங்களில் அந்த நட்சத்திரன் அதிபதி இப்போ பரணிக்கு சுக்கிரனுன்னா அந்த நட்சத்திர அதிபதி எங்கே போய் உக்காந்துருக்கான் ஜாதகத்தில், அதை வச்சு தான் தரணி ஆளாதான்னு சொல்ல முடியும் இல்லையா? பொதுவாக ஒரு நட்சத்திரத்தை எடுத்துட்டு இது கோட்டை மூலம் மாமனாருக்காகாது, ஆயில்யம் மாமியாருக்காகாது, மூலம் இது பரணி தரணி ஆளுமைங்கிற மூல நட்சத்திரத்தில் மருமகன் வந்தால் மாமியார் எடுத்துரும். அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஜாதகத்தில். அது அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை உள்ள விஷயங்களை நம்ப வேண்டாம். ஆனால் கவிங்க அந்த சித்தர்கள் சொல்லியது என்னன்னா, அது உட்கருத்தா வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரம் தான்ப்பா ராமன் சீதையை பிரிந்ததும் ராவணன் சீதையை சிறை எடுத்து போனதும் இந்த மாதிரி நேரத்தில் தான் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு பிரிந்திருக்கிற குடும்பத்தை பார்க்குறப்போது ஒரு காலகட்டம் உனக்கு பிரிந்திருப்ப திருப்பியும் சேருவேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. எந்த ராசியும் எந்த நட்சத்திரமும் ஒருவரை அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தள்ளி வைக்கிறதே இல்லை. மூல நட்சத்திரம் இவருக்கு ஆகாது, சித்திரையில் பிறந்த இவருக்கு ஆகாது. அது மாதிரி என்ன இன்னொரு ஜோதிடம் சொல்லுவாங்களே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாப்பிள்ளை தான் இது அமையும், அதுக்கு என்ன ஜோதிடம் சொல்றது என்ன சொல்லும்? இப்போ
எப்படிங்க? இப்போ இந்த மாப்பிள்ளைக்கு இந்த நட்சத்திரத்தில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. 27 நட்சத்திரங்களில் பொருந்தாத நட்சத்திரம் பொருந்துற நட்சத்திரம்னு 10 பொருத்தத்துக்கு வருது. ஆனால் அது டோட்டலாகவே நான் அந்த கால்குலேஷன் தவறுங்கிறேன். ஞாபகம். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னாக்கா செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளை தான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்க? நல்ல கேள்வி, நல்லா கேட்டேங்க. ஒரு செவ்வாய் தோஷம்ங்கிறது, செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு அதிபதி. அவர் ஒரு பெண்ணுக்கு வந்து 7ல் இருந்தால், ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஆணுக்கு முடிக்கும்போது 7ஆம் இடம் காம கலஸ்தரத்துக்கு உட்பட்ட பாகமாகுது. இந்த இரத்த வீரியம் வந்து பெண்ணுக்கு அந்யோன்ய உறவுகளில் அதிகப்படியாகவும் ஆணுக்கு அந்த அந்யோன்யம் குறைவாகவும் ஆகும்போது, பொதுவாக கோடிக்கணக்காக சொத்து இருந்தால் கூட கணவன் மனைவி ஒரு அந்யோன்ய உறவில் இருந்தால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாங்கி போவாங்க. நிச்சயமா. இந்த மனிதன் பிறவியே என்ன? உயிரினங்களில் உள்ள தன்மை என்ன? இனக்கலப்பு. ஆமாம். இந்த இனக்கலப்பு சரியாக வரலன்னா அங்கே வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அர்த்தம் இல்லாமல் போயிடும். உண்மையா இல்லையா? அந்த அர்த்தத்துக்கு அமைகிறது என்ன? செவ்வாய். ஏன் செவ்வாயை வந்து செவ்வாய் ஒரு 7 இடத்துல 7ஆம் இடத்துலையோ 2ல் இருந்தால் தோஷம் கிடையாது. அதுக்குள்ள மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது இந்த இரத்த வீரியமும் அந்த இரத்த வீரியமும் ஒத்து போகும்போது அந்யோன்ய வாழ்க்கையில குறைபடாம 2 பேர் நிவர்த்தி ஆகிடுறாங்க. இதனோட தன்மை தான் வழிய இதுல தோஷமே சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நேயர்களே, இப்பவே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பல ஜாதகத்தை பற்றிய பல விரிவான கேள்விகள் இன்னும் காத்திருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். இப்போ சொல்கிறோம், இப்போ செவ்வாய் தோஷத்தை பற்றி அழகாக சொன்னீங்க. ஒவ்வொரு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்னொரு செவ்வாய் தோஷம் பொழுது அது இனக்கலப்புக்கும் உடல் ரீதியான உறவுக்குமான அது ஒரு இணைப்பை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான், இணைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆணுடைய ஜாதகமும் ஒரு பெண்ணுடைய ஜாதகமும் அந்த பிறந்த இலக்கணத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கை இனிமையானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நம்ம கேள்விக்கு வருவோம். இப்போ காதல் திருமணங்கள், இப்போ நீங்கள் வந்து பெண் வீட்டார் மாப்பிள்ளையை பார்க்குறதும் மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை பார்க்குறதும் அதன் பிறகு எல்லாரும் சம்மதித்து திருமணம் நடக்கிற ஒரு சம்பவங்கள் நடக்குது. ஆனால் காதல் திருமணங்கள், இப்போ நீங்கள் இங்கேருந்து வேலைக்கு போகிற ஒருத்தர் வந்து சென்னையில் போய் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணை பார்க்குறார். அந்த பெண்ணை விரும்பி திருமணம் முடிஞ்சால் சில நேரம் அந்த வாழ்க்கை சுவையானதாகவும் இருக்கிறது. அதே போன்று திருமணம் செய்த வாழ்க்கை சுமையாக ஒரு 3 மாதத்திலேயே டைவர்ஸ் வாங்குகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எதன் காரணமான? ஏன்னா அவங்க ஜோதிடத்தை பார்க்குறது இல்லை, காதலை மட்டுமே நம்புகிறார்கள் இல்லையா? இப்போ அன்றைக்கி ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு நிகழ்ச்சியில், ரோஜா பூவை கொடுத்து எப்படி காதலை சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு. இப்போல்லாம் யார் சார் ரோஜா பூ எடுத்துக்கு காதல் சொல்கிறாங்க? மணி பர்ஸில் மணி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் சார் பெண்கள் காதலை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காதல் திருமணங்கள் தோல்வியுறுவதற்கு இந்த கிரகங்கள் காரணமா அல்லது மன ரீதியான ஒற்றுமையின்மை காரணமா? பொதுவாக காதல் திருமணங்கிறது அங்கே முக்கியமாக பேசப்படுறதுன்னா காமம் சம்மந்தப்பட்டதா அன்பு சேர்ந்த காமமா, இந்த 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்தில் ஜாதகத்தில் பார்க்கும்போது புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் காதல் திருமணம்ங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. அதே மாதிரி சந்திரனையும் பார்வையை வச்சு சொல்லலாம். அந்த புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்து அந்த காதல் திருமணம் கடைசி வரை நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம 7ஆம் இடத்தையும் பார்க்குறோம். இந்த வார்த்தையை நான் ஏன் சொன்னேன்னா, அது காமம் சம்மந்தப்பட்டதா இல்லை காதல் சம்மந்தப்பட்டதா? காதல் அதாவது அன்பு சம்மந்தப்பட்டது. இந்த காமம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அவங்க வேலை முடிஞ்சால் அவங்க அதில் வெறுப்பின் தன்மையை உணர்றாங்க. இந்த அன்பாக இருந்து அன்பாக நம்ம எது ஏறினாலும் நமக்கு உடல் உயிர் எல்லாமே சேர்ந்தது தான் காதலைங்கிறதுல முக்கியமாக இன்றைக்கி 100க்கு 80% வந்து தோல்வியின் நிலையில் தான் நான் ஜாதகங்களை பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வாசலில் காத்துட்ருக்கேன், எனக்கு எப்போ டைவர்ஸ் கிடைக்கும். காதல் சம்பந்த விஷயங்கள் நிறைய வந்து பாதிப்படைகிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு கிரகங்களின் தன்மை தான். சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கிறது காதலை கொடுக்கும்.
2ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுவும் காதலை கொடுக்கும். 7ஆம் இடம் காமத்தில் முடிகிற காதலா அன்பில் முடிகிற காதலாங்கிறது 7ஆம் இடத்தை பார்த்தோம். 12ஆம் இடம் ஓடி போய் திருமணம் பண்ணுறதா இல்லை தகப்பனார் தாய் தகப்பனார் இந்த காதல் தம்பதியர்களுக்கு காதல் இவங்களுக்கு 2 பேருக்கும் அவங்க திருமணம் செய்து வைக்கிறாங்களாங்கிறது 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை பொறுத்து தான் மனைவி கூட இருந்த வாழுமா இல்லை ஓடி போயிருமா. இதில் சுக்கிரனை வந்து முழுமையாக அங்கே எடுக்கிறாங்க. 7 கோடி அதிபதி 12ல் போய் நீசமாகி போனாலோ மறைந்தாலோ திருமணம் கைகூடாமல் காதல் திருமணம் அப்படியே நடைமுறையில் கடைசி வரை அவங்க வாழ்க்கையை கொண்டு செலுத்தாத சூழ்நிலையாக அமையுது. ஆனால் இதுவும் விதியின் வழின்னு தான் சொல்ல முடியும். நீ காதலிச்சு கல்யாணத்தை முடித்து இந்த பிள்ளைய விட்டுட்டு நீ ரோட்டில் நடக்கணுங்கிற வேலைங்கிறது அங்கே விதிக்கப்பட்டதா. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு திருமணம் செய்கிறாங்க. அது கொஞ்ச நாள் அவரோட வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கை கசந்து போனபோது வேறொருவோட போகிற வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் கூட இந்த ஜாதகம் அல்லது விதியின் பயனில் தான் வருதா? கண்டிப்பாக. அதாவது இதுதான் சொல்கிறேன், அந்த தீர்மானிக்கப்படுகிற ஜோதிடர் என்னென்னா தவறுகள் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். ஜோதிடம் அந்த இதை வந்து கரெக்டாக அது கரெக்டாக கணிச்சு தான் வச்சுருக்காங்க. இந்தந்த மாதிரி உள்ள அமைப்புள்ள நட்சத்திரங்களும் இந்தந்த மாதிரி உள்ள ராசிகளும் இந்த மாதிரி உள்ள லக்னங்களும் இந்த கிரக திசைகளும் இருக்கிற தன்மையுள்ள அமைப்பில் கல்யாணம் சரியான ஒரு ஜோதிடர் கணித்து சொன்னால் அந்த திருமண வாழ்க்கையில் எந்த வித தவறும் நடக்காது. அதுதான் என்னோட முழுமையான. இப்போ நம்ம ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டா பல்வேறு விஷயங்கள் இன்னும் ஆழமாகவே போயிட்டுருக்கு, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய பஞ்சாங்கப்படி 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சுழற்சி ஆண்டுகள் ஒவ்வொரு தமிழாண்டுகள் வருடப்பிறப்பு இதை வைத்துத்தான் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. என்ன நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் யூடிவி அதிகாரி வயல் கூடலூர். இந்த முகவரிக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்தாலும் நிச்சயமாக அதனுடைய பலன்கள் என்ன என்று தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி விரைவில் நேரடி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த தீர்மானித்திருக்கிறோம். ஏனெனில் ஒவ்வொருடைய ஜாதகமும் உங்களுடைய ராசி பலனும் நீங்கள் எவ்வாறான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள், எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறது, உங்களுக்கு எப்படி பெண் அமையும் அல்லது ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி அமையும், பல்வேறு விஷயங்களை வந்து நம்மளோட ஜோதிடர் வந்து அப்பப்போ புட்டு வச்சிட்ருக்காங்க. இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளிலிருந்தும் அவருடைய வலைத்தளம் மூலம் அவரிடம் ஜாதகம் கேட்டு தினமும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்காங்க. சில பேர் ஆச்சரியப்படும் வகையில் அவர்களுடைய ஜாதகம் கணித்து சொல்லப்பட்ட போது அந்த நேயர்கள் வந்து ஆச்சரியப்படுகிற சூழ்நிலையில் கூட வியந்து போய் அவரை பாராட்டி இருக்கிறார்கள், பரிசுகளும் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து உங்களுடைய ஜாதகமும் இவரிடமிருந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்திக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எனவே உங்களுடைய ஜாதகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். யூடிவி அதிகாரி வயல் கூடலூர். ஃபோன் நம்பர் 262626 இதோட 04262 என்ற இலக்கத்தையும் இணைத்து எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இதுவரை ஒவ்வொருவருடைய ஜாதகம் பற்றிய பொதுவான பலன்களையும் ஒவ்வொருவருடைய ஜாதகம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அமையும் என்கிற குண அதிசயங்களையும் பற்றி சொன்னோம். ஒவ்வொருடைய வாழ்க்கை சில நேரங்களில் வெற்றியாக அமையாததுக்கும் அவர்களுடைய ஜாதகமே காரணமாக இருக்கிறது, அதற்கும் நிவாரணம் இருக்கிறது என்றே ஜாதகங்கள் சொல்கின்றன. இப்படி உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை யூடிவி அதிகாரிவியல் கூடலூர் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லது நேரடியாக புலிப்பாண்டி ஜோதிடர் அவர்களை திரு ரமேஷ் பாபு அவர்களை சந்திக்க வேண்டுமென்றால் சுரேஷ் பாபு அவர்களை சந்திக்க வேண்டுமென்றால் 9430899924 என்ற தொலைபேசியிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகங்களை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்ம யூடியூப் சார்பாக இதில் நேயர்கள் நேரடி இந்த எண்களின் மூலமாக கடிதத்தின் மூலமாகவோ நீங்கள் தகவல் பெற்றால் எங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த யூடியூபின் சார்பாகவும்
பொதுமக்களின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த நிகழ்ச்சி மூலம் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய ஜாதகம் மற்றும் அடுத்த நிகழ்ச்சிகளில் நேரலை மூலமாக நேரடியாக உங்களுடைய ஜாதகங்களை கணித்து சொல்கிற நிகழ்ச்சிகளாக தொடரும். எனவே எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.